ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பீக்கங்காய் கடைசல் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். பீக்கங்காய் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், அதுபோக பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ குக்கர் காஞ்சிருச்சு. ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். நான் இப்போ சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டியாக இருக்கிறனால அப்படியே முழுசாகவே போடுறேன். போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். பாருங்கள், இப்போ நான் தக்காளி போட்டுறேன். உப்பு போட்டு நல்லா கிண்டி விடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி ஏன் அதிகமாக போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பீக்கங்காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் போக இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டில் வேணாலும் விரவி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுமாதிரி இந்த பீக்கங்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம எண்ணெயிலெல்லாம் இதை வதக்கலை, குக்கரில் தான் வேக வைக்கிறோம். வேக வச்சு மண்சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிடுறோம். சரிங்களா? தக்காளி ஒரு 2 நிமிஷம் இப்போ வதக்கிட்டோம். இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 3 போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிண்டி விடலாம். 1 நிமிஷம் கிண்டுங்க போதும். இது எப்படின்னா, நம்ம பீக்கங்காயை போட்டுட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா இதில் நிறைய தண்ணி வரும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. நம்ம ஒரு 5 விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து பீக்கங்காயை போட்டுடலாம். சரிங்களா? அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க, கையில் வெக்க அடிக்குது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டுட்டோம். இதை கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் சின்னதாகிடும், வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மூடி போட்டுக்கலாம் குக்கருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க. உப்பு இப்போ பார்க்க வேண்டாம், நம்ம கடைஞ்சிட்டு பார்த்துட்டு தேவைன்னா பொடி உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டே இப்போ தாளிச்சிட்டோம், அதனால் தாளிக்கிற வேலையும் இல்லை. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியம். குழந்தைங்களுக்கு பச்சை மிளகா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அது உங்கள் பிரியம்தான். மிளகாத்தூளே போட்டுக்கலாம், இல்லை ஃபுல்லாக பச்சை மிளகா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதுவும் உங்கள் பிரியம்தான். நான் எப்போ 2 பச்சை மிளகா மட்டும் போடுவேன். அதேமாதிரி சின்ன வெங்காயம் தான் போடுவேன். அதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறக்காக. தண்ணி மட்டும் எந்த காரணத்தை கொண்டு ஊற்றிடாதீங்க. பார்க்குறதுக்கு கெட்டியாக தெரியுது அப்படின்ட்டு கொஞ்சம் ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம இப்போ வேக வச்ச கடைசி பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி இருக்கும். நம்ம வந்து இருத்துட்டு தான் நம்ம பருப்பலகை வச்சு கடையணும். அந்தளவுக்கு தண்ணி இருக்கும் அதிகமாக. நமக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம். இப்போ சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் அதேமாதிரி தண்ணியாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த தண்ணி சேர்க்குறதுமே நீங்கள் உங்களுக்கு தேவையை பொறுத்து சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்குன்னா தண்ணி சேர்க்கவே வேண்டாம், அந்த கெட்டியாகவே சாப்பிட்டுக்கலாம். அந்த வடித்த தண்ணியை நம்ம இது பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்குன்னா மட்டும் நம்ம வடிக்கிற தண்ணியை மறுபடியும் அதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்போ நிறைய இருந்துச்சு, இப்போ நல்லா வத்திருச்சு கொஞ்சம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு 5 விசில் விடுங்க. 5 விசில் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் டைம் பார்த்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க இப்போ குக்கர் மூடி போடும்போது. சரிங்களா? பாருங்கள், இப்போ விசில் அடங்கிருச்சு. நம்ம பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இப்போது இந்த கரண்டி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் எடுத்து நம்ம இந்த மண்சட்டியில் போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் மண்சட்டியில் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்.
தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பருப்பில் வச்சு இப்போ நல்லா கடைஞ்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை வந்து சூப்பு மாதிரி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் ரசம் மாதிரி ஊற்றியும் சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. தக்காளி, இந்த தூள் போட்டிருக்கிறோம், மஞ்சள் எல்லாமே இருக்குது, உப்பு எல்லாமே இருக்குது. அது உங்களோட நீங்கள் சாப்பிட்றன்னா சாப்பிட்டுக்கலாம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா நான் மல்லித்தலை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம போட்டு கடைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மணமும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுபோக இந்த மல்லித்தலை பச்சையாக சாப்பிட்றதுனா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இதை யாரும் எடுத்து போட முடியாது, ஏன்னா நம்ம கடைஞ்சிருவோம், குட்டி குட்டியாக ஆயிரும். அதனால் இதை நம்ம செய்கிறோம். இப்போ கடைஞ்சிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் இப்போ கடைஞ்சிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. சப்பாத்திக்கு இது ஓகே. இப்போ நான் வந்து இட்லி ஊற்ற போகிறேன். அதனால் ஒரு 2 கரண்டி மட்டும் இந்த தண்ணி அதிலேருந்து எடுத்த தண்ணியில் 2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கிறேன். மற்றதை நாங்கள் குடிச்சிக்கலாம், சூப் மாதிரி குடிச்சிக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாதிரி பீக்கங்காய் வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.